வெல்கம் டு ஆர்டிபிலிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சோலார் லைட் தான் ரெடி பண்ண போறோம். இந்த சோலார் லைட் வந்து என்ன காரணத்தினால ரிப்பேர் பண்ணாச்சுன்னு பார்ப்போம். வாங்க அந்த சோலார் லைட்டை பார்க்கலாம். இந்த சோலார் லைட் வந்து இப்படிதான் இருந்துச்சு. இதை எப்படி ரெடி பண்றோம்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். முதல்ல நமக்கு இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் வந்து எரியல. அப்படியே இந்த 3 ஸ்க்ரூவையும் கலத்தலாம். ஒன்றை கலத்தியாச்சு. இது 2வது ஸ்க்ரூ கலத்த போகிறோம். கலத்துறோம். அதுவும் கலத்தியாச்சு. அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. நமக்கு அப்படியே கீழே 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த கீழே 2 ஸ்க்ரூவையும் அப்படியே கலத்தலாம். அப்படியே அந்த கேப் வந்து 2 ஸ்க்ரூ எடுத்துட்டு அப்படியே அந்த மேலே இருக்க கேப் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நேரமே வேலை பார்த்தா வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பேட்டரியோட டேப் எல்லாம் அளக்கலாம். முதல்ல அந்த கிளிப் இளக்கி விட்டு பேட்டரி தனியாக வச்சிடலாம். அப்படியே நமக்கு இந்த போர்டில் ஏதாவது போயிருக்கு, ஏதாவது காம்பனண்ட் எரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல 2 ஸ்க்ரூவையும் கலத்தலாம். ஒன்றும் எரிஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. எல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, நமக்கு இந்த சுவிட்சை தான் முதல்ல பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணலாம். அந்த பேட்டரியோட டேப்பு ரிமூவ் பண்ணி பண்ணலாம். இந்த பிளாக் ஒயரும் விட்டு தான் இருக்கு. ரெண்டுமே விட்டு தான் இருக்கு, 2 ஒயரும். அப்படியே நமக்கு இந்த இது கிளிப் வந்து அதில் சொருவிடலாம். சொருவிட்டு நான் ஒரு ஃபோன் சார்ஜர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோன் சார்ஜரை கொடுத்து செக் பண்ணி வரலாம். அதில் ஒரு 5 வால்ட் வரும். அந்த 5 வால்ட்டுமே இதுக்கு போதும். ப்ளஸ் மைனஸும் பார்த்து கொடுத்துடலாம். அப்படி நமக்கு போர்டில் இந்த பட்டன் பதிக்க பார்க்கலாம். பட்டன் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தெரியும். நமக்கு பதிக்க பார்ப்போம். இந்த டேப்பை கலத்திட்டு பதிக்க பார்ப்போம். எரியுது. பட்டன் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பட்டன் ரொம்ப லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டன் தான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப் ஆகுதுல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பட்டனை ஒன்று ரிமூவ் பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு நைஃப் எடுத்துக்கலாம். கனெக்ஷன் உரி போடலாம். கனெக்ஷன் உரி போட்டுட்டு நைஃப் எடுத்து லைட்டாக அதை மேலே கார்னரில் ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், லைட்டாக வெட்டி விடலாம். விடும்போது அது இலகி வந்துடும். லைட்டாக தூக்கினா போதும், நம்பினா அது இலகி வந்துடும் பட்டனோட. அதுக்குள்ள ஒரு சின்ன பிளேட் இருக்குது. அந்த பிளேட் அப்படியே நைஃப் வச்சு இலக்கி எடுத்துடலாம். வந்துச்சு. அப்படியே அந்த அந்த பிளேட் வந்துச்சு. அப்படி நமக்கு அதை சுரண்டலாம். கொஞ்சம் சுரண்டிட்டு இதையும் சுரண்டி அந்த பிளேட் வந்து அதுலேயே இருந்த மாதிரியே வச்சிடலாம். போட்டால் போதும். அப்படியே அந்த பிளாஸ்டிக்கும் கூட எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக ஒர்க் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இந்த பிளேட்டும் கூட வச்சிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக பக்காவாக வச்சு இறக்கி வச்சிடலாம். ஃபுல்லும் பட்டன் ஃபுல்லும் வச்சாச்சு. அப்படியே நமக்கு பேட்டரி செக் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி ஹெல்த் ஒன்று பார்ப்போம். பேட்டரியில் ஒரு சார்ஜிங்கில் 0% தான் இருக்குது. %0 உங்களுக்கு தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு இதுக்கு பதிலாக வேறு பேட்டரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேட்டரியை பார்ப்போம்.
அதே வால்ட்டு தான் இதுலேயே சேமாக தான் இருக்குது. இதை விட கொஞ்சம் ஆம்பியர் கூடுதல் தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. நமக்கு ஆம்பியர் கூடுந்தோறும் சார்ஜும் ரொம்ப லைஃப் இருக்கும். அப்படி நமக்கு அதில் இருக்க ஒயர் வந்து கட் பண்ணி விடலாம். நைஃப் வச்சு தூக்கிட்டு போகலாம், அங்கே கட் ஆகிடும். அப்படியே லைட்டாக சுருண்டலாம். அப்படி நமக்கு சோல்டரிங் பண்ணலாம். இதை அப்படியே இந்த பேட்டரியில் வந்து இந்த சோல்டரிங் ஆயினா அப்படியே வைக்கலாம். இன்னொரு சைடும் வைக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் இழுபமாக இருக்கும் அந்த ஒயர் வைக்க. அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே ப்ளஸ்ஸும் மைனஸும் பார்த்து ஒயரையும் சோல்டர் பண்ணலாம். அப்படியே நமக்கு சோல்டர் பண்ணி வைக்கலாம். அப்படியே ப்ளஸ்ஸும் மைனஸும் கனெக்ட் பண்ணலாம். அப்போ ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அவ்வளோதான், அது இருந்துச்சு. அப்படியே நமக்கு இந்த போர்டும் இருந்த மாதிரி வச்சிடலாம். எந்த பொசிஷன்லேயே கரெக்டாக பார்த்து வச்சிடலாம். ஸ்க்ரூ போடலாம். இன்னும் செல்லையும் ஸ்க்ரூ போட்டலாம். நல்லா டைட் பண்ணி வைக்கலாம். அப்படியே அந்த கேப்பையும் எடுத்து வைக்கலாம். பேட்டரி வைக்கலாம். பேட்டரி வைக்க மறந்துட்டேன். இந்த பேட்டரியில் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேட்டரி தான், அதனால தான் கத்தலை அப்போ இருக்கும்போது. அப்படி நமக்கு கேப்பும் வைக்கலாம். அந்த கரெக்டு சார்ஜிங் சாக்கெட்டோட ஹோல் பார்த்து வைங்க. அப்படியே வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணலாம். நல்லா டைட் பண்ணி வைங்க. இன்னொரு சைடும் அப்படியே வச்சிடலாம். நல்லா டைட் பண்ணி வச்சுடுங்க. அப்படியே பேக்கு இது கேப்பையும் கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டு பொசிஷனில் பார்த்து வச்சுருங்க. வச்சுட்டு 3 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணி வச்சுருங்க. டைட் பண்ணி வச்சுருங்க. இதோட ஏதோ ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆச்சு. அப்படியே நான் 1 மணிக்கூர் சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டேன். A few minutes later. ஃபைனலாக இந்த லைட் வந்து சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு. இது ஆன் பண்ணி காட்டி தரேன், நீங்களே பாருங்கள். இது ஒரு ஸ்டெப்பு, இது 2ஆம் ஸ்டெப்பு, இது 3ஆம் ஸ்டெப்பு பாருங்கள். என்ன பிரைட் எரியுது, ஆஃப். இதோட வீடியோ முடிச்சிருக்கேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.